அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு அரசர் என்ன பண்ணார், தன்னுடைய மகனை ஒரு சிறந்த பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருக்கிட்ட கூட்டு போகிறார். குருக்கிட்ட கூட்டு போயிட்டு என்னுடைய மகனுக்கு ஒரு சிறந்த பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விடுறார். அப்போ குரு என்ன சொல்கிறாரு, சரி மன்னா, ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் 6 மாதம் கழித்து வராரு. அப்போது தன்னுடைய மகன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அங்கே இருக்கிற தூண்கள் பலகைகள் உடைக்கிறது, தூணை உடைக்கிறது, அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை போட்டுட்ருக்கான். எதை எடுத்தாலும் உடைக்கிறது. அப்போது அரசர் பார்க்குறார், ஆகா, நம்முடைய மகன் சிறந்த வீரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தி அடைகிறாரு. உடனே குருக்கிட்ட போயிட்டு, நான் என்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது குரு சொல்கிறாரு, இல்லை, உன்னுடைய மகனுக்கு இன்னும் பயிற்சி தேவைப்படுது, இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுறார். உடனே மன்னர் ஒரு குழப்பத்தில் சரின்னு சொல்லிட்டு போயிடுறார். திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு வரார். யார்? மன்னர். அப்போது பார்க்குறாரு, தன்னுடைய மகனுடைய பயிற்சியை பார்க்குறாரு. எதிரால் பார்த்திங்கன்னா ஒரு மாமிச மலை போல் ஒரு உடம்பு வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட இவன் மோதிக்கிட்டு இருக்கான். அவனே தூக்கி பந்தாடுறான். பயங்கரமாக சண்டை நடக்குது. உடம்பெல்லாம் தழும்புகள்லாம் இருக்கிறது. அப்போது அரசர் பார்க்குறாரு, ஆஹா, நம்ம பையன் பயங்கரமாக பலசாலி ஆகிட்டான். ஸோ நம்ம மன்னர்கிட்ட சொல்லி குருக்கிட்ட சொல்லி கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறார். குருவே, நான் இப்போ என் பையனை கூட்டு போட்டோமா? அப்போது குரு சொல்கிறார், இல்லை, இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க. மன்னருக்கு குழப்பம். சரி சொல்லிட்டு அரமனையோட கிளம்பிடுறார். திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு வரார். யார்? மன்னர். பார்க்குறாங்க. அப்போது தன்னுடைய மகன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு சுற்றி இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து ஒரு அமைதியான இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த மழை தூறலை ரசிக்கிச்சிட்டு இருக்கான். அந்த மழை தூறல் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அந்த பூவெல்லாம் ரசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலில் உட்காந்துக்கிட்டு நண்பர்களோடு இருக்கிறான். உடனே மன்னர் பார்க்குறாரு, தன்னுடைய மகனை பார்த்துட்டே இருக்கார். அப்போது குரு வரார். குரு வந்த உடனே, இப்பொழுது உன்னுடைய மகன் நன்றாக பயிற்சி பெற்று விட்டான், நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். அப்போ மன்னன் நினைக்கிறார், முதல் முறை வரும்போது பலசாலியாக இருந்தான், 2வது முறை வரும்போது மாமிச மலையே தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு பெரிய வீரனாக இருந்தான். அப்போல்லாம் குரு அழைச்சிட்டு போக வேணாம்னு சொன்னார். ஆனால் இப்போ ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கான், இப்போ போய் அழைச்சிட்டு போன்னு சொல்கிறாரு, எனக்கு இன்னுமே புரியல குருவே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, ஒரு சிறந்த வீரனுக்கு அமைதி தான் அழகு, அதனால் இப்போது உன்னுடைய மகன் முழுமையாக பயிற்சி பெற்றுட்டான், நீ கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மன்னருக்கு புரியல. குருவே, விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, எவன் ஒருவன் அமைதியாகவும் எல்லா உயிர்களிடத்திலும் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துகிறானோ அவன்தான் சிறந்த வீரன். யாரெல்லாம் தன் மீது நம்பிக்கையும் தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆர்கோஷத்துடனும் கோபத்துடனும் இருப்பார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய நம்பிக்கையின் மீது தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைக்கிறானோ, எவன் ஒருவன் அனைவரிடமும் அன்பு செலுத்துகிறானோ அவன்தான் சிறந்த வீரன். அவன் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பான். உன்னுடைய மகன் இப்பொழுது அமைதியான சூழலில் இருப்பதால் அவன் சிறந்த தகுதி பெற்றுள்ளான். இவனுக்கு நாடாளும் தகுதி உள்ளது, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு குரு சொல்கிறார். உடனே மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போகிறார். இதில் நமக்கு என்ன தெரியுது? மாணவ செல்வங்களே, நம்ம எப்பொழுதுமே
அமைதியாக இருக்கணும். அரைக்குடம் தழும்பும் முழுக்குடம் தழும்பாதுன்னு நம்ம பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் நாம் கற்றது கைமண் அளவுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் எல்லார்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். அகங்காரமோ தலைகர்வமோ இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சாலும் அமைதியாக இருக்கணும். எல்லார்கிட்டையும் இன்முகத்தோடு பேசணும். எல்லார் மீதும் அன்பு செலுத்தணும். அதே நேரத்தில் எல்லாருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வோம். யார் செய்கிறோமோ அவங்க தான் உண்மையான தலைமை பண்புக்கு அழகானவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாமளும் வாழ்க்கையில் கடைப்பிடிப்போமா?